Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாப்டர் 14 ப்ராபபிலிட்டி. ஓகே, ப்ராபபிலிட்டி சாப்டரை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ரைட். லாஸ்ட் வீடியோல 9 ப்ராப்ளம் வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ அதோட கண்டினியூவேஷனை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட். ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்னங்க? Probability of an event E is nothing but number of favorable event divided by total number of outcomes. சரிங்களா? இதுதான் probabilityயோட formula. So இங்க வாங்க problem number 10 பார்ப்போம். A piggy bank contains 150 coins, 51 rupee coins, 22 rupee coins and 10 5 rupee coins. Okay, right. So என்னென்ன கொடுத்திருக்கிறாங்க? 100 coins 50 பைசையில இருக்கு. 50 பைசை coins, 51 rupee coin, 22 rupee coin and 10 5 rupee coins. Okay, இந்த மாதிரி இருக்கு. If it is equally likely that one of the coins will fall and when the bank is turned upside down, what is the probability that will be a coin will be a 50 paise coin, will not be a 5 rupee coin. Okay, ஒரு காயினை பேஸ் பண்ணி அந்த பேங்க் அப்படியே டர்ன் ஓவர் ஆகுது. சரிங்களா? அந்த பேங்க் அப்படியே ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்ப அந்த காயின் எந்த காயினா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஈக்குவல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன கொஸ்டின்னா, அந்த காயின் ஒருவேளை 50 பைசி காயினா இருந்துச்சுன்னா எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கும்? 5 ரூபி காயினா, அந்த 5 ரூபி காயினா இல்லாம இருந்தா எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கும்? சரிங்களா? ரைட். 50 பைசே காயின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 100 காயின்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ 100 தான் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ்ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஆட் பண்ணி வச்சுப்போம். சரிங்களா? அந்த குவான்டிட்டி தான் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது லெட் இ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 50 பைசே காயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள்ங்கிறது 100. ஸோ 100 டிவைடட் பை 18 180. ஓகே, ஸோ இப்போ இதுல 180 காயின்ஸ் இருக்கு. இங்க பாருங்க 100 50 பைசே, 50 150, இங்க ஒரு 20 170, ஸோ இங்க ஒரு 10 180 காயின்ஸ் இருக்கு. 180 காயின்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? ஸோ 50 பைசே, 1 ரூபி, 2 ரூபி அண்ட் தென் 5 ரூபி. ஓகே, இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இதோட ப்ராபபிலிட்டி நம்ம இப்போ பார்த்துட்டோம். செகண்ட்ல பார்க்குறேன் will not be a 5 rupee coin, will not be a 5 rupee coin. ஸோ அப்போ 5 rupee காயினா இல்லாம இருக்கிறதுக்கு அப்போ நம்மளுக்கு 3 சாய்ஸஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ 50 பைசே காயினா இருக்கலாம், 1 rupee காயினா இருக்கலாம், 2 rupee காயினா இருக்கலாம். ஸோ அதோட சம்மை எடுத்து அந்த சம்மை டோட்டல் வேல்யூவால டிவைட் பண்ணிடணும். ஓகே, டோட்டல் வேல்யூ எவ்வளவோ அதால டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் ப்ராபபிலிட்டி ஃபார் கெட்டிங் will not be a 5 rupee coin. ஓகே, வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். Solution. First we collect the given points. Okay, solution. Number of 50 பைசே coins. சரிங்களா? equal to எவ்வளவு இருந்துச்சு? 100 coins கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி number of rupees 1 coins, 1 rupee coins. Okay, equal to 50 coins கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி number of 2 rupee coins. சரிங்களா? number of 2 rupee coins equal to 20 coins. அதே மாதிரி number of 5 rupee coins. Okay, 5 rupee coins 10 coins கொடுத்திருக்காங்க. That is equal to 10 coins. Therefore total number of coins. Okay, அதுதான் நம்மளோட total number of outcomes. சரிங்களா? total number of coins எடுத்துக்கிறேன். So what is that? Total number of coins. Total number of coins, which is 180. Okay, 180 coins இருக்கு. So that is அதுதான் நம்மளோட total number of outcomes. சரிங்களா? total number of outcomes. Total number of outcomes. That is equal to 180. So 180 coins இருக்கு. இப்போ first point போறேன். Okay, probability for getting 50 paise coins. Okay, right. First point. Let E be the event of 50 paise coins. Getting 50 paise coins. Okay. ஸோ இது எழுதிட்டேன். ஈங்கிறது ஒரு ஈவெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த 50 பைசே காயின்ஸ்க்கான பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே, 50 பைசே காயின்ஸ்க்கான
பாசிபிள் அவுட்கம்ஸ் அதை எழுதணும் இல்லைங்களா? ரைட், இங்க எழுதுவோம் வாங்க. நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், சாரி, number of outcomes favorable to the event of getting 50 paise coins. சரிங்களா? 50 paise coins, that is equal to, so எவ்வளவு வரும்? 100. சரிங்களா? number of coins 150 paise coins இருக்கு. இப்போ probability எழுதிட வேண்டியதான். ஓகே, so probability of the event, okay, getting a 50 paise coins, getting a 50 paise coin, getting a 50 paise coin. கொஸ்டின் என்ன? ஃபர்ஸ்ட் 50 பைசே காயின் தானே கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் பாருங்க, will be a 50 paise coin. So அதே மாதிரி எழுதிருங்க, getting a 50 paise coin, that is equal to, okay, formula, number of favorable events divided by total number of outcomes. சரிங்களா? divided by total number of outcomes. Total number of outcomes. So that's equal to 100ங்கிறது favorable divided by total number of outcomes. Okay, yes, இதை 20 ஆல அடிச்சோம், 20 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 divided by 9. so இதோட ப்ராபபிலிட்டி என்ன? 50 பைசே காயின் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 5 by 9. இதே மாதிரி நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, will not be a 5 rupee coin. okay, second point, let E be the event of that will not be a 5 rupee coin. okay, right, இப்போ will not be a 5 rupee coin னா முதல்ல favorable choices எழுதிருவோம். சரிங்களா? அதாவது number of outcomes favorable to the event, favorable to the event. okay, என்ன ஈவென்ட்டுக்கு ஃபேவரபிள் எது? ஈவென்ட்ங்கிறது என்ன? நம்மளுக்கு இங்க will not be a 5 rupee coin. அப்போ 50 பைசே காயினோட டோட்டல் நம்பர்ஸா இருக்கலாம், 1 rupee காயினா இருக்கலாம், பிளஸ் 2 rupee காயினா இருக்கலாம். so 50 பைசே காயின்ல 100 இருக்கு, 1 rupee காயின்ல 50 இருக்கு, 20 rupee காயின்ல 2 rupee காயின்ல 20 இருக்கு. so அப்போ ஓவரால் 170. இதுதான் நம்மளோட ஃபேவரபிள். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் நார்மலா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், 180 தான். therefore probability of the event will not be a 5 rupee coin. okay, will not be a 5 rupee coin. that is equal to, okay, number of favorable divided by total number of outcomes. that is a formula. so 170 divided by 180. ஓகேங்களா? so இத 10 டேபிள்ல டிவைட் பண்றீங்கன்னா what we have 17 by 18. okay, so என்ன கொடுத்திருக்காங்க ப்ராப்ளத்துல? ப்ராப்ளத்தை நல்லா பாருங்க, ஒன் செகண்ட் ரீகால். ஓகே, நம்பர் ஆஃப் இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? அதாவது என்னன்னா 100 50 பைசே காயின், 50 1 rupee காயின், 20 2 rupee காயின் அண்ட் 10 5 rupee காயின். ஓகே, இந்த காயின்ல ஏதாவது ஒரு காயின், ஓகே, அந்த ஒரு காயின் வந்து ஈக்குவல் லைக்லி சாய்ஸ், அந்த ஒரு காயின் என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, அந்த ஒரு காயின் சப்போஸ் 50 பைசே காயின் வந்தா ப்ராபபிலிட்டி என்ன? நாட் 5 rupee காயின் அந்த ப்ராபபிலிட்டி என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ப்ராப்ளத்துல இருக்குங்கிறத கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எழுதிக்கிட்டோம். சரிங்களா? சோ இப்போ 50 பைசே காயின் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் என்ன? சோ we have 100 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இருக்கு இல்லைங்களா? சோ 100 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ல டிவைட் பண்றேன். சோ 180 ஆல we get it 5 by 9. ஓகே, அதே மாதிரி
செகண்ட் சாய்ஸ் போறேன். செகண்ட் சாய்ஸ்ல நாட் பி 5 ரூபி. 5 ரூபி காயினா இருக்கக்கூடாதுன்னா 3 சாய்ஸ் இருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? என்னென்ன சாய்ஸ்? 50 பைசே காயினா இருக்கலாம், 1 ரூபி காயினா இருக்கலாம், அண்ட் தென் 2 ரூபி காயினா இருக்கலாம். 5 ரூபி காயினா இருக்கக்கூடாது. ஓகே. சோ அப்ப அந்த நம்பர்லாம் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஃபேவரபிள் டு த ஈவென்ட். ஈவென்ட் என்ன? நாட் பி a 5 ரூபி காயின். ஓகே. சோ அப்போ என்ன இருக்கலாம்? 50 பைசே காயின் இருக்கும், 1 ரூபி காயின் இருக்கும், அண்ட் தென் 2 ரூபி காயின் இருக்கும். சரிங்களா? இதோட நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க. 170 வரும். அந்த 170 டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ்ல டிவைட் பண்ணீங்கன்னா 170 டிவைடட் பை 180 will be 17 டிவைடட் பை 18. இதுதான் நாட் பி a 5 ரூபி காயினோட ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. கோபி buys a fish from a shop for his aquarium. Gopi buys a fish from a shop for his aquarium. The shopkeeper takes out one fish at random from a tank. A shopkeeper takes out one fish at random from a tank containing 5 male fish and 8 female fish. இதுதான் இங்க குவாண்டிட்டி. சரிங்களா? 5 male fish, 8 female fish. 8 female fish. சரிங்களா? So இப்போ question என்னன்னா, what is the probability that the fish taken out is male? ஓகே, மேல் fish கிடைக்கிறதுக்கான probability என்ன? அதுதான் question. இந்த சம்ம பார்த்தாலே தெரியுங்க. 5 மேல் fish, 8 female fish. ஸோ டோட்டலா 13 fish, 13 fishes. ஓகே, 13 fish. இந்த 13ல ஃபேவரபிள் ஃபார் கெட்டிங் மேலுக்கு 5 தான். ஸோ 5 by 13 தான் இதோட ஆன்சர். ஓகே, எனிஹவ் நம்ம சால்வ் பண்ணுவோம். வாங்க சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் எழுதிப்போம், கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மேல் ஃபிஷ் given number of male fish, number of male fish 5 fish இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி number of female fish, number of female fish. சரிங்களா? number of female fish equal to 18. Therefore total number of outcomes. Okay, therefore total number of outcomes, total number of outcomes is equal to 5 plus 8 will be 13. So 13 தான் total number of outcomes. சரிங்களா? ரைட். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, let E be the event of getting male fish. Okay, let E be the event, E be the event, E be the event of getting male fish, getting male fish. Therefore probability of the event E is nothing but, okay, number of favorable event, number of favorable divided by total number of outcomes, total number of outcomes, number of favorable divided by total number of outcomes. Number of favorable is what? 5. Okay, for getting male. So 5 divided by total number of outcomes 13. Okay, அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? 5 male fish and 8 female fish. இங்க probability என்ன கண்டுபிடிக்கணும்னா, மேல் fish find out மேல் ஃபிஷ்க்கான probability என்ன? ஓகே, so ஈஸிங்க. let E be the event of getting male fish அப்படின்னு எடுத்துக்கிட்டு probability of the event E is nothing but getting male fish. So the formula is number of favorable event divided by total number of outcomes. So male fish கிடைக்கிறதுக்கு choices 5. So 5 divided by 13. ஓகே, தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க, புரிஞ்சு படிங்க. ஏதாவது டவுட்ஸ் queries இருந்ததுன்னா chat boxல chat பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட். I will rectify your doubts. Okay, அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? Thank you. See you. Bye.